எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 11, 12, 13 வாசிப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ண அடைவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும், தாழ்ந்திருக்கும், உயர்ந்திருக்கும், எந்த நிலையில் இருந்தாலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் படிப்பில் மார்க்கு குறைஞ்சிச்சின்னா பிள்ளைங்க மரணத்தில் மறைஞ்சு போகிறாங்க. சொல்லி கொடுக்கணும். மார்க்கு எவ்வளோ குறைஞ்சாலும் எவ்வளோ உயர்ந்தாலும் வாழ்கிறது தான் வாழ்க்கை. மார்க்கில் வாழ்க்கை கிடையாது, மனசுக்குள்ளே இருக்குது. திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், எந்த நிலையில் இருந்தாலும் நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ கிறிஸ்துவை சார்ந்து வாழும்போது தான் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து, உயர்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் போதும் கொஞ்சம் தாழ்வு வாழ்க்கையை வரும்போது, தாழ்மை வரும்போது, ஏழ்மை வரும்போது, மற்ற ஜனங்க முன்னாடி இப்படி உயர்ந்திருந்தானே, இப்படி விழுந்து போனான், தாழ்ந்து போனானே, உலகம் பரிகாசம் பேசும். இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் யூதருங்க பரிகாசம் பண்ணினாங்க, துப்பினாங்க, பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு உலகெங்கும் தேவன் என்றும் கர்த்தர் என்றும் ராஜாதி ராஜா என்றும் ராஜாக்களும் அதிகாரிகளும் எல்லாருமே ஒரு சிலுவை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு அது உயர்த்தப்பட்டது. அன்னைக்கு தாழ்த்தப்பட்டது, வீழ்த்தப்பட்டது, அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் அடங்கி, ஐயோ எங்கள் தேவனே எங்களை ரட்சியும் என்று சொல்லி அதை கும்பிடுகிற அளவுக்கு உயர்த்தினார். அதனால தான் தாழ்த்தப்படும் உயர்த்தப்படும். ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியாய் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவார். ஆகவே இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதில்லை. வீழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் எழுந்தாலும் வாழணும். இந்த வாழ்க்கை வாழ்ந்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை உண்டு, நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அதுக்காக தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார், எடுப்பார். எல்லா காரியமும் தேவனுடைய கையில் தான், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் ரிமோட் கண்ட்ரோல் உண்டு. நம்ம ஆடுறதும் பாடுறதும் அடங்குறதும் உயர்றதும் ஓடுறதும் எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் உண்டு. அந்த வார்த்தையில் தேவன் நம்மளே டிசைன் பண்ணுவார். ஆகவே வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் கற்றுக்கொண்டு, வேதத்தை கற்றுக்கொண்டு, வேதம் சொல்லுகிறபடி இந்த பூமியில் வாழ்ந்து நித்திய வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த வாழ்க்கை அடையாளமான ஒரு அற்ப வாழ்க்கை. இந்த அற்ப வாழ்க்கையை எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவோடு நடக்கும்போது அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், நித்திய ராஜ்யத்தில் நம்ம வாழ்க்கை இருக்கும். அதுக்காக தான் வாசிங்க, யோசிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமேன். வணக்கம்.